ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்கிற ஃபில்டர் ஃபங்ஷன பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அத விட முக்கியமான விஷயம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணி, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபில்டர் ஃபங்ஷன். எக்ஸெல் நம்மளுக்கு ஃபில்டர் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மகிட்ட ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல நம்ம குடுக்குற கிரைட்டீரியா, நம்ம குடுக்குற கண்டிஷனுக்கு அந்த கிரைட்டீரியா மீட் பண்ணுச்சுன்னா, அதுக்கு தேவையான டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டா ஷோ பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் ஆகுது. ஃபில்டர் ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் நம்ம பார்க்கப்ப இது வந்து என்னன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது. 3 ஆர்குமெண்ட்ல வந்து அரேன்றது வந்து என்னதுன்னா, நம்ம எது அவுட்புட்டா எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நம்ம அரேல குடுப்போம். இன்க்ளூட்ன்றது எதுன்னா, நம்ம எந்த கண்டிஷன குடுத்து நம்ம கெட் பண்ண போறோமோ அதுதான் இன்க்ளூட். இஃப் எம்ப்டி சப்போஸ் நம்ம குடுக்குற அந்த கண்டிஷன் வந்து இன்க்ளூட்ல நம்ம குடுக்குற கிரைட்டீரியா மீட் பண்ணலன்னா, சரி எனக்கு அந்த டேட்டாவே இல்லன்றப்ப நம்மளுக்கு அதுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றத நம்ம வந்து இஃப் எம்ப்டில சொல்லுவோம். ஸோ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கண்டிஷன். சிம்பிள் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் இருக்கு. எனக்கு இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க ஐடியும், அவங்க நேமும் எனக்கு வேணுன்றாங்க. ஜஸ்ட் இத நம்ம எப்படி ஷோ பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் பிராக்கெட் அரேல வந்து நான் சொன்ன மாரி நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அத தான் அவுட்புட்டா குடுக்க போறோம். ஸோ எனக்கு ஐடி அண்ட் நேம் தான் தேவை. அந்த காலம் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப கம்மா குடுக்குறேன். இதுக்கப்புறம் இன்க்ளூட்ல எத குடுக்க போறோம்னா, நம்ம எத பேஸ் பண்ணி அவுட்புட்டா எடுக்க போறோமோ, நம்ம அதுதான் இன்க்ளூட்ல குடுக்கணும்னு சொன்னேன். ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எடுக்கணும். நான் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் குடுத்துட்டு, அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் நான் குடுக்குறேன். ஜஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன், பிராக்கெட்ட நான் குளோஸ் பண்ண போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி. இப்ப நான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றேன். எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர் சேஞ்ச் பண்ணா, அதுல இருக்கிறவங்க மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓவராலா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எனக்கு தேவையான ஐடி நேம மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபில்டர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் எனக்கு தனியா ஷோ பண்ணுது இது. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, அண்ட் ஆர் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர்ல நம்ம எப்படி ஆன்ஸர் கெட் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். இதோட மீனிங் என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து 2 கண்டிஷன் இருக்கு இந்த இடத்துல. இந்த 2 கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா தான் எனக்கு அவுட்புட் வரணும்னு சொல்றேன். ஸோ 2 கண்டிஷனுமே ஆனா தான் எனக்கு அவுட்புட்ன்ற அதுதான் நம்ம அண்டுன்னு சொல்றோம். சப்போஸ் இல்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கட்டும். சிஜிபி வந்து 8 மேல இருக்கிறவங்க யார வேணா இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கலாம்ன்றது இது வந்து ஆர் ஃபங்ஷன் சொல்லுவோம். ஸோ 2மே நம்ம இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் பிராக்கெட் அரேல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. கம்மா குடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்க்ளூட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன் ஃபில்டர் ஃபங்ஷன்ல யூஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னா, அது வந்து ஒரு கண்டிஷன் நம்ம வந்து ஒரு பிராக்கெட்ல குடுக்கணும். ஒரு கண்டிஷன் குடுத்தோம்னா, அது ஒரு பிராக்கெட்ல வரும். அடுத்த கண்டிஷன் குடுக்குறப்போ அனதர் பிராக்கெட்ல வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்ப பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றேன், டிபார்ட்மெண்ட் ரேஞ்ச் செலக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் குடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்ப பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, டபுள் கண்டிஷனும் எனக்கு வேணுன்ற 2 கண்டிஷன மீட் பண்ணுன்றேன். ஸோ ஃபில்டர் ஃபங்ஷன்ல 2 கண்டிஷனும் மீட் பண்ணனும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டார் சிம்பல யூஸ் பண்ணலாம். ஸ்டார் சிம்பல் யூஸ் பண்ணி அகைன் பிராக்கெட் ஓப்பன் பண்றேன் இப்போ. செகண்ட் கண்டிஷன் வந்து சிஜிபி சொன்னேன். ஸோ சிஜிபி செல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் என்ன பண்றேன், கிரேட்டர் தென் அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் குடுக்குறேன் 8ன்றத. இப்ப பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் தான் வந்திருக்கு டிபார்ட்மெண்ட். அதே மாரி சிஜிபி பார்க்கிறப்போ 8 மேல இருக்கிறவங்க மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம குடுத்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் மெக்கானிக்கல்ன்றத எடுத்துட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்னு மாத்துறேன். அதே மாரி சிஜிபி வந்து நான் 8ன்றத 9ன்னு மாத்துறேன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. இது என்னன்னா 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னன்னா, அன்ஃபங்ஷன் யூஸ் பண்ணவே நம்மளுக்கு மீனிங். அன்ஃபங்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார் சிம்பல் குடுக்கணும். நல்லா நோட் பண்ணீங்க. ஸ்டார் சிம்பல் தான் மெயின் நம்மளுக்கு அன்ஃபங்ஷன்ல. செகண்ட் ஒண்ணு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அதுவே நம்ம வந்து இப்ப எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸா இருக்கட்டும். பட் சிஜிபி வந்து அபோவ் 9 மேல இருக்கிறவங்க எனக்கு டேட்டா மட்டும் வேணும்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன வருது, ஆர் கண்டிஷன். எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்ன்றேன். இல்லையா எனக்கு அபோவ் வந்து சிஜிபி வந்து 9 மேல இருக்கணும்ன்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அன்ஃபங்ஷன் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் பரவால்ல நம்மளுக்கு ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு ஆன்ஸர் வேணும்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபார்முலா பார்ல வந்து இந்த ஸ்டார் சிம்பல் குடுத்தத வந்து என்ன பண்ண போறேன், பிளஸ் சிம்பலா மாத்தப் போறேன். ஸோ ஃபில்டர் ஃபங்ஷனுக்கு வந்து பிளஸ் சிம்பல் என்ன மீனிங்னா, ஆர் கண்டிஷன் மாரி மீனிங். ஆர் எனக்கு இது இல்லன்னா, அது அவுட்புட் எனக்கு எடுத்துட்டு வான்னு நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் நான் பிளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதே மாரி மத்த டிபார்ட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஏன் இந்த மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னா, இவங்க எல்லாமே அபோவ் வந்து 9 மேல எடுத்திருப்பாங்க 1. இப்ப கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்பல்சரி வந்திருக்கும். அப்படி இல்லன்னா 9 மேல எடுத்தவங்க நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். அத பாருங்க.
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் நம்மளுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ மார்க்கா இருந்தாலும் பரவால்ல சிஜிபி. பட் ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த அபோவ் 9ன்றது என்னன்னா மீனிங் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் 9க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. சப்போஸ் நான் இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், கெமிக்கல் இன்ஜினியர் மாத்தன்னா, இப்ப பாருங்க கெமிக்கல் இன்ஜினியர்ல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்னா, டேட்டா 5 எவ்வளோ சிஜிபி இருந்தாலும் பரவால்ல. ஆனா கெமிக்கல் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும் டேட்டா. அதே மாரி அபோவ் ஆவரேஜ்ன்றது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 9 சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் 9ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஷோ ஆவாங்க டேட்டா ஃபுல்லா. நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்தது வந்து 2மே வந்து சிங்கிள் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். அதே மாரி இப்ப என்ன பண்ணலாம்னா, மல்டிபிள் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப மல்டிபிள் கண்டிஷன் மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கணும். சிஜிபி வந்து 8 மேல இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு மெட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, டிபார்ட்மெண்ட்டே எனக்கு ஐடில இருந்தா மட்டும் அவங்க டேட்டா ஷோ பண்ணுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இந்த 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ஒரே மாரி வந்து அன்ஃபங்ஷன் மாரி ஒர்க் ஆகும். 3 ஆப்ஷன் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ஆர் ஃபங்ஷன் மாரி. இருந்தா எடுத்துட்டு வா, இல்லன்னா விடுன்றேன். ஸோ இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. சேவ் ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் பிராக்கெட் அரேல வந்து நம்ம டேட்டா ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கமா குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ என்ன பண்ண போறேன், பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி டிபார்ட்மெண்ட் செல் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் குடுத்துட்டு அதுக்கான செல் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செல் ரெஃபரன்ஸ்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸா இருக்கணும். ஸோ குடுத்துட்டு பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, 2 கண்டிஷன் நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து சிஜிபி அபோவ் 8 சொல்றோமா, ஸோ அதுக்கான வந்து என்ன பண்றேன், ஸ்டார் சிம்பல் குடுத்துக்கிறேன். சிஜிபி செல்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, பிராக்கெட்ல என்ன பண்றேன், கிரேட்டர் தென் எனக்கு வந்து 8 மேல இருக்கணும்னு சொல்றேன். ஸோ நான் வந்து 8 செலக்ட் பண்ணிட்டேன். இத வந்து நான் பிராக்கெட்ல குடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே 2 கண்டிஷன் நம்மளுக்கு மெட் பண்ண ஆன்ஸர் வரும். 3 ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் எனக்கு ஐடியா இருந்தா எனக்கு டேட்டாவ ஷோ பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளஸ் சிம்பல குடுக்க போறோம். பிளஸ் சிம்பல குடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். பிராக்கெட் ஓப்பன் பண்ணி சேம் அப்படியே டிபார்ட்மெண்ட் செல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஈக்குவல் குடுத்துட்டு, அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் ஐடிய நான் அது குடுத்துக்கிறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஜஸ்ட் இப்ப பிராக்கெட்ட மட்டும் குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, டேட்டா வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல 8க்கு மேல இருக்கிற டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டேட்டா ஃபுல்லாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதுல எவ்வளோ சிஜிபி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த டேட்டா ஃபுல்லாவே நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வொர்க் ஆயிருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு. ஆன்ஸர் நம்மளுக்கு அந்த மாரி தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம இத வந்து சார்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவ சார்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஃபில்டர் குடுத்தேன்னா ஃபார்முலா பார்ல, அது என்ன பண்ண போறேன், சார்ட்ன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, பிராக்கெட் ஓப்பன் பண்ணி, அரேல வந்து எனக்கு இது ஃபுல்லா இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கம்மா குடுத்துட்டு, சார்ட் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு. சார்ட் இண்டெக்ஸ் மீன்ஸ் என்னன்னா, நம்ப எக்ஸெல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இண்டெக்ஸ்ன்றது 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 1 ஓகேங்களா? இதான் இண்டெக்ஸ் நம்பர் 1. நேம்ன்றது இண்டெக்ஸ் நம்பர் 2. டிபார்ட்மெண்ட்ன்றது இண்டெக்ஸ் நம்பர் 3. ஸோ எனக்கு எத பேஸ் பண்ணி நான் சொல்றேன்னா, டிபார்ட்மெண்ட்ட பேஸ் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து 3 காலம்ல இருக்கறனால இண்டெக்ஸ் வந்து 3ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அசெண்டிங்கா, டிசெண்டிங்கான்னு கேக்குது. அசெண்டிங்னா +1 டிசெண்டிங்னா -1. ஸோ எனக்கு வந்து அசெண்டிங். எனக்கு வந்து ஆல்பாபெட்ல அசெண்டிங் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ 1 குடுத்து ஜஸ்ட் பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்? கம்ப்யூட்டர் சயன்ஸ் 8 மேல இருந்தா டேட்டா வரணும்னு சொன்னோம்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இப்ப பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் டேட்டா மட்டும் தான் இருக்கு. அதுவும் சிஜிபி வந்து 8 மேல இருக்கிறவங்க டேட்டா மட்டும் தான் வருது. பட் அதுவே ஐடின்னு பார்க்குறப்போ வந்து ஐடில யாரெல்லாம் இருக்காங்களோ ஐடில அவங்க எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஓவராலா எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டார் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஆன்ஸர் ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் நம்ம இந்த ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால கெட் பண்ண முடியும். இப்ப என்கிட்ட ஓவரால் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட எனக்கு ஓவரால் டோட்டல் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, அவங்க மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன, மினிமம் சிஜிபி என்னன்றத நான் கெட் பண்ண போறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஈக்குவல் இப்ப டோட்டல் சிஜிபிக்கு என்ன பண்ணலாம்னா, ஈக்குவல் சம் குடுத்துக்கலாம். ஓப்பன் பிராக்கெட். இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா, நம்ம ரேஞ்ச செலக்ட் பண்ணலாம் ஃபுல்லா சம்க்கு. பட் ஆனா டிபார்ட்மெண்ட் வைஸ் வேணும்னு சொல்றேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா, ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஃபில்டர் குடுத்துட்டு அரேல வந்து எனக்கு சிஜிபி தான் தேவை. ஸோ நான் சிஜிபி செல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். F4 குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, ஆ கம்மா குடுத்துட்டு அரேல வந்து என்ன சொல்றேன், இன்க்ளூட்ல வந்து என்ன சொல்றேன், டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வேணுன்றேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு F4 குடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் குடுத்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் இருந்தா எடுத்துட்டு வான்றேன். ஸோ என்ன பண்றேன், அதுவே லாக் பண்ணிக்கிறேன். F4 குடுத்து இப்ப ஜஸ்ட் பிராக்கெட்ட மட்டும் குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, அதோட டோட்டல் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மென்ட்டோட டோட்டல் சிஜிபி எவ்வளோ நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் தேவை மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சிஜிபி எவ்வளோன்னு தெரியணும். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபார்முலா ஃபுல்லா நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். செகண்ட் ஒன் ஆவரேஜ் தேவையா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, சம் இருக்கா? ஃபார்முலா பார்லருந்து சம்முன்னு எடுத்துட்டு ஆவரேஜ் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆவரேஜ் குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன்னா, அந்த டிபார்ட்மென்ட்டோட ஆவரேஜ் பார்க்குறப்போ 7 தான் இருக்கு. ஸோ 7.7 அந்த டிபார்ட்மென்ட்டோட ஆவரேஜ். எனக்கு மேக்ஸிமம் சிஜிபி எவ்வளோன்னு தெரியணும்னு பார்க்குறேன்.
ஜஸ்ட் அதே சம்ன்றத எடுத்துட்டு வந்து நான் வந்து மினிமம் குடுக்குறேன். ஸோ மினிமம் தேவை. ஸோ மினிமம் குடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மினிமம் சிஜிபி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல 5 தான். இருக்கறதுலே லோவெஸ்ட் இதுதான் சொல்றான். ஸோ அப்ப லோவெஸ்ட் இதுன்னா எனக்கு மேக்ஸிமம் ஹையஸ்ட் என்ன சிஜிபியா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, சேம் அதே ஃபார்முலா பார்ல என்ன பண்றேன், மேக்ஸிமம் குடுக்க போறேன். மேக்ஸ் குடுத்து ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு செக் பண்ணா, அதோட சிஜிபி ஓவரால் சிஜிபி எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, மினிமம் ஸ்கோர் என்ன, மேக்ஸிமம் சிஜிபி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ் சேஞ்ச் பண்ணா, அதுக்கான டிபார்ட்மெண்ட்க்கான ஆன்ஸர் வருது. இப்ப நான் என்ன பண்றேன், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணா, அதோட ஆவரேஜ் வருது நம்மளுக்கு. எல்லாத்துக்குமே ஓவரால் நம்மளால ஆன்ஸர் கெட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாரி தான் நம்ம ஃபில்டர் ஃபங்ஷன் வந்து மல்டிபிள் ஃபங்ஷன் நம்மளால கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.